மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன அவசியம்? கண்டிப்பாக தன்னம்பிக்கை வேணும். அதற்கான ஒரு ஆளுமையை தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சிங்கப்பூர்ல தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் சரி, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் சரி, சிங்கப்பூர்ல லிஷா மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கு. முதல் முறையாக பெண்கள் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவை ஆரம்பித்து வெற்றிகரமாக செயல்பட்டு, அதே நேரத்துல பெண்களுக்காக கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான நிகழ்வுகளை, கருத்தரங்கம், பட்டிமன்றம், அப்புறம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதையும் தாண்டி பல பெண்களை தொழில் முனைவராகவும் மாற்றிய ஒரு பெரிய தமிழ் ஆளுமைன்னு சொல்லலாம். திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இவ்வளவு பெரிய பயணம், 20 ஆண்டு காலம் சமூக தொண்டு செய்யணும் அப்படின்னா அது சாதாரண காரியமே அல்ல. இவ்வளவு பெரிய பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடக்க காலத்துல நானும் வேலை உண்டு வீடு உண்டுன்னு தான் இருந்தேன். எல்லாமே முதல்ல ஆரம்பிச்சது மீட் த பீப்பிள் செஷன் தான். அது முன்னாள் எம்பி ஸ்ரீகுமார் நாயர். ஸோ முதல்ல அவருடைய இதுலதான் நான் சேவை செய்ய ஆரம்பிச்சேன், மீட் த பீப்பிள் செஷன்ல. அதுவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலயும் ஆரம்பிச்சது. அப்புறம் லீஷால அவங்க இன்வைட் பண்ணது. லீஷா சங்கத்துல முதல்ல ஒரு உறுப்பினரா தான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா மற்ற பதவிகள்லாம் எது செஞ்சேன். அப்புறம் லீஷா பேச்சாளர் மன்றத்துக்குள்ள போனேன். அப்படியே ஒரு இதுக்குள்ள போயிட்டு அப்படியே பல அழைப்புதல்கள் வந்தது. எல்லாமே நான் ஏற்று பண்ணினேன். சோ இது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம்னா ஒவ்வொரு இன்வால்வ்மெண்ட்லயும் தொடக்கத்துல உள்ள போறப்ப ஒரு புரியாத புதிரா தான் இருந்தது. எப்படி இதை செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அப்ப அனுபவம் இல்லை, தொடக்க காலத்துல சொல்றேன். அப்ப எப்படி இதை செய்ய போறோம்னு ஒரு புரியாத புதிரா இருக்கும். ஆனா நான் கத்துக்கிட்டேன்னா இந்த 20 வருஷத்துல என்னன்னா, எதையுமே நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். யாரு என்ன செய்ய சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லாம சரின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு அப்படின்னு ஃபுல்லா ஒரு படிப்படியா ரிசர்ச் பண்ணி தான் எதையுமே இத்தனை வருஷமா ஒவ்வொரு சங்கத்திலயும் ஒவ்வொரு அமைப்பிலையும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுறது. சோ தொடக்கத்துல எல்லாமே ஒரு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எதையுமே மனம் தளராம நம்மளால முடியாதுன்னு நினைக்க கூடாது. எடுத்து பண்ணுனா கண்டிப்பா சாதிக்கலாம். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த 20 வருஷம். பாரதி கண்ட புரட்சி பெண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் புரட்சி அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப சொன்னதுதான், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடுத்து என்ன கத்துக்கணும், அடுத்து எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருந்தாலே முன்னேறணும். கண்டிப்பா இப்ப கவர்மெண்டே லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்றாங்க. நானும் இந்த வயசுல பேத்தி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாலும் டூயிங் மை மாஸ்டர்ஸ் நவ். எந்த காலேஜ்ல பண்ணிட்டு? இது ஒரு இட்டாலியன் யூனிவர்சிட்டி. ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது போயிட்டு இருக்கு. ஜூலைல முடிஞ்சிடும். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். கற்றலுக்கு வயது இல்லை. தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி கொள்ளும். அதுல அதோடைய நோக்கம் என்ன? நீங்க அதுல என்னவா இருக்கிறீங்க? நான் ஒரு உறுப்பினரா இருக்கேன். ஆனா 10 வருஷமா இருக்கேன். ஆமா. தொடக்க காலத்துல நீங்க நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சின்ன வயசுல நான் படிக்கிற காலத்துல என்னுடைய கொள்கை என்னன்னா, தமிழாசிரியரா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த சமயம் நாங்க சிங்கப்பூர்ல வளர்ந்து சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்தது. ஒரு நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அவ்வளவு தமிழ் சரளமா பேச மாட்டேன். அந்த தமிழ் ஆசிரியர் இன்டர்வியூல அந்த இதுல எனக்கு போயிருச்சு, எனக்கு மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சரி தமிழ் ஆசிரியர் ஆக முடியல. அப்புறம் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, நீ வியாபாரத்துக்குள்ள வா. அவர் என்னுடைய கொள்கைக்காக அவரும் ரொம்ப ஆதரிச்சாரு. சரி, one door closes another door opens. அப்படித்தான் நான் பிசினஸ்குள்ள நுழைஞ்சது. சோ இப்ப இந்த தமிழ் மொழிக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நான் எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப இந்த இன்விடேஷன் வந்தப்ப இது அவங்க எப்படி என்ன அழைப்புதல் கொடுத்தாங்கன்னா, ஒரு சமூக தலைவரா பல அமைப்புகள்ல இருக்கிறப்ப எங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சில ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எங்களுடைய கருத்துக்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க, எப்படி இது என்ன மாற்றங்கள் பண்ணலாம். அதை தவிர்த்து லீஷா பெண்கள் பிரிவுல இந்த தமிழ் மொழி மாதத்துல வருஷம் நடக்கும். 8 வருஷம் நான் தொடர்ந்து தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தினேன். அது ஒரு ரொம்ப என்னுடைய குழுவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க
வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வருவாங்க. ஒரு தமிழுக்காக என்ன புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா யோசிச்சு நிகழ்ச்சிகள் பண்ணணும். நல்ல வரவேற்பு பெற்றது. அதே மாதிரி தமிழ் லீஷா பேச்சாளர் மன்றத்தையும் நான் வந்து ஒரு 2 வருஷம் உருவாக்கினேன். நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தோம். மாசம் அவ்வளவு ஆர்வமா மெம்பர்ஸ் வந்து சந்திச்சு எங்களுடைய தமிழ் மொழி பேச்சாற்றல் வளர்த்துக்கிட்டோம். அருமை. உங்களுடைய குடும்பம் எதிர்பார்ப்பும் சரி, நீங்க இதற்காக ஓடும்போது எதிர்கொண்ட சவால் என்னவாக? இப்ப நம்ம வியாபாரத்திலயும் சமாளிக்கணும், குடும்பமும் இருக்கு, வயதான அம்மாவும் என் கூட இருக்காங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வளர்ற பிள்ளைங்க. எனக்கு வந்து என்னுடைய என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்ன குழந்தைகள் அந்த சமூக சேவையில ஈடுபடுறப்ப ரொம்ப சின்ன குழந்தைகள் இல்ல, அவங்க ஒரு அளவு வளர்ந்துட்டாங்க, ஒரு டீனேஜர்ஸா இருந்தாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் சமாளிக்க முடிந்தது. ஏன்னா அவங்க இண்டிபெண்டா இருந்தாங்க. சவால்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு நேரத்துல நான் 10 கமிட்டில இருந்தேன். சோ எல்லாத்துக்கும் நேரத்தை வகுக்கிறது. நீங்க முதல்ல சொன்னீங்க குடும்பம், அப்புறமா தொழில், அப்புறமா தான் சமூக சேவை. அதுதான் சரியானது. நான் என்ன பண்ணேன்னா சமூக சேவை, குடும்பம், தொழில் அப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துல இவ்வளவு விருதுகள் இல்லையா? 8 வருஷமா நீங்க தமிழ் நிகழ்வு பண்ணீங்க. அதுல ஒரு மிகப்பெரிய மன நிறைவு இருந்துச்சு அப்படின்னு. மிகப்பெரிய மன நிறைவு. அதுல நீங்க ஒரு உச்சம், இதுதான் எனக்கு மன நிறைவு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அந்த நிகழ்ச்சிகள் 8 வருடத்துல இதுதான் நான் பண்ண பெஸ்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு வருஷமும் வித்தியாசமா பண்ணணும். நிறைய வந்து உணவு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பண்ணணும். அதாவது பழங்களே மருந்து அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். பழங்கள்ல சினிமா பாடல்கள்ல பழங்களுடைய மருத்துவத்தை வரிகளை மாத்தி மேடையில பாடகர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அதே மாதிரி ஃபுல்லா அந்த எல்லாருக்கும் வந்திருந்தவங்க எல்லாருக்கும் பழங்கள் விருந்தோம்பல் பண்ணணும். அதே மாதிரி வாழை இலை உணவு, அதனுடைய பரிமாறும் முறை, சாப்பிடும் முறை, இதெல்லாம் வந்து எடுத்து செஞ்சோம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் டைனிங் எட்டிகெட், அப்ப வருஷம் நிகழ்ச்சி பண்ணோம். சோ எது சொல்றேன்னே தெரியல. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இவ்வளவு நிகழ்வுகள், குடும்பம், தொழில் அப்படிங்கும் பொழுது நீங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இந்த நேரம் வரைக்கும் அப்படின்னா இதை சொல்லுங்க. கண்டிப்பா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவேன். 24 மணி நேரம் பத்தல அப்படின்னு. டைம் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனா எல்லாத்தையுமே நம்ம ஒரே நேரத்துல பண்றது இல்ல. அதனால அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த நாள்ல இதை பண்ணணும். பிளஸ் நான் நிறைய மேடையில சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை இங்க சொல்றேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் 1440 நிமிஷம் இருக்கு. அதுல 440 நிமிஷங்கள் தூங்கினாலும் மிச்ச கையில 1000 நிமிடங்கள் இருக்கு. சோ நம்ம அதை எப்படி வழிவகுக்கிறோமோ அது நம்ம கையில தான் இருக்கு. பொதுவா 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் தூக்கம் இப்படி சொல்லி குறிக்கிறோம். அது நிறைய சொல்லும் பொழுது நிறைய நிமிடங்களை நான் தொலைத்து கொண்டு இருக்கிறேனோ அப்படிங்கிற என்ன பண்ணுகிறது. சிங்கப்பூர்ல பொதுவா பெண்கள்னாலே நிறைய முன்னேறிய பெண்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க அந்த பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்? இப்ப இந்த பெண்கள் பிரிவை அந்த காலத்துல ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம தேக்கால கூட நிறைய பெண் தொழில் முனைவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு மனைவிகளும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதோட சேர்ந்து புது வியாபாரங்களும் வந்தது. நிறைய பெண்கள் திறமசாலிகள் பல கனவுகளோட இருந்தாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை மனசுல இருக்கு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, எதுல இருந்து ஆரம்பிக்கிறது, அந்த கைடன்ஸ் தேவைப்பட்டது. சோ அதுக்காக அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த லீஷா விமென்ஸ் விங் உருவாக்கணும். லீஷா விமென்ஸ் விங் உருவாக்குனப்ப வந்து இது வந்து சும்மா சாதாரண ஒரு அமைப்பா இருக்கக்கூடாது. அது வந்து விழிப்புணர்வும் கொடுக்கணும், நட்புறவும் கொடுக்கணும், நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும், ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும், ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும். இது வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும்னு ஒரு நோக்கத்துலதான் அதை ஆரம்பிச்சு. இப்பவும் அது போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப வந்து அடுத்த ஆள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நான் வந்து உள்ள வந்தப்ப அந்த 8வது வருஷத்துலயே நான் முடிவு பண்ணேன், 10வது வருஷத்துல நான் அடுத்த ஆள்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், அவங்க வேற மாதிரி கொண்டு போவாங்க. இந்த 10 வருட உழைப்புல நீங்கள் கண்ட மன நிறைவுனா என்ன? கண்டிப்பா, ஏன்னா அவங்க நட்புறவு கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. தொடக்கத்துல வந்து
ஒரு கைடன்ஸ்க்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தன்னம்பிக்கை ஏற்பட்டது. அப்புறமா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஏற்பட்டது. அப்புறம் இந்த கூட்டு முயற்சிகள், 2 பிசினஸ் கொலாபரேஷன்ஸ் அதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. அவங்களுடைய பிசினஸ ஒரு 4 பேர்ட்ட வெளிப்படுத்துறதுக்கும் நாங்க வந்து மேடையில வாய்ப்பு கொடுத்தோம். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அதுலயும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் லைக் எக்ஸ்போஜர் இருந்தது. ஸோ அது மூலமா இது வந்து தொடர்ந்து எங்க நிகழ்ச்சி வந்து சாதாரணமா ஒரு வியாழக்கிழமை நடக்கும். ஒரு வீக் டே வேலை முடிஞ்சு வந்தாலும் அதுல எப்படியும் அந்த இவெண்ட்ல ஒரு 80 பேர் வந்துருவாங்க. சோ அதுல படிப்படியா நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். இப்போ வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸா மாறி இருக்கிறது, கொலாபரேஷன்ஸ், ஈவன் பிசினஸ் சொல்றப்ப அது கடை மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹோம் பேஸ்ட் பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ், சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உருவாக்கி வந்ததை பார்த்திருக்கோம். எங்கிட்ட வந்து அவங்க நன்றி சொல்றப்ப அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பா. இந்த 20 வருட வாழ்க்கையில நீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. நீங்க செய்த அந்த உழைப்பு, நீங்கள் அடைந்த அந்த விருதுகள் உங்களுக்கு எப்படி ஊக்கம் அளிக்கிறது? கண்டிப்பா. அதாவது இதெல்லாம் எதிர்பார்த்து நாங்க சேவைகள் செய்யறது இல்ல. இப்ப ஔவையார் விருது வந்து இப்ப நான் அந்த பெண்கள் பிரிவை வந்து நான் 2012 ஆரம்பிச்சேன். ஔவையார் விருது வந்து எனக்கு 2022 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து ஹரிகிருஷ்ணன் என்ன சொன்னாருன்னா, முன்னாடியே கொடுக்கணும் தான் நினைச்சோம், ஆனா ரொம்ப சிறு வயசா இருக்கீங்களே, அதுக்காக தான் நாங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த வருஷம் தான் என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. எப்ப நான் மாமியார் ஸ்டேட்டஸ்க்கு வந்தேனோ அந்த அவார்டை ரிலீஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். அந்த மாதிரி ஒரு ஔவையார் விருது கொடுக்கறதுக்காக என்னை அழைச்சப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, எனக்கா ஔவையார் விருது, அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு லைக் ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் த ரெகக்னிஷன். ஆனா அதே மாதிரி இந்த வாழ்நாள் சாதனை இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு. ஐம் ஹம்பிள். உண்மையிலே என்னை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து டெஃபினெட்லி மேன்மேலும் செய்யணும்னு ஒரு ஊக்கம் அளிக்கிறேன். கண்டிப்பா. நான் இந்த விருதுகளுடைய எண்ணிக்கை அப்புறமா காமிக்கிறேன். இந்த ஸ்டுடியோ முழுக்க விருதுகளாகவே இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பிற்கு இந்த சமுதாயம் எப்படி அங்கீகரிக்கிறது, குடும்பம், தொழில், சமூகம், இவ்வளவு ஓட்டத்துல நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க. அப்படி டயர்ட் ஆகும்போது உங்களுக்கான அந்த டானிக் யார் கொடுப்பா, எது தருது? அந்த ஸ்பீட் வந்து தெரியல, அது குறைய மாட்டுது. இன்னும் கொஞ்சம் என்ன சாதிக்கலாம், இன்னும் நம்ம என்ன செய்யல. இப்ப பெண்கள் இதுலயும் வந்து 10 வருஷம் நிகழ்ச்சி பண்ணணும். சோ இப்ப லீஷா பெண்கள் இத அடுத்த பெண்ணிட்டு ஒப்படைச்சிட்டு இப்ப வந்து சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கேன். அங்க ஒரு விமென்ஸ் விங் அதுல வந்து தலைவியா இருக்கேன். சோ அதுல நான் இந்த ஒரு வருஷத்துல நான் ஒரு 9 நிகழ்ச்சிகள் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்கும் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ அந்த மாதிரி அடுத்த விமென்ஸ் விங் நான் கையில எடுத்தப்ப நான் அதுதான் நினைச்சேன், சரி நம்ம அந்த ஒரு எனர்ஜில எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்க பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன கேட்க அங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இங்க பிரசிடென்ட், அங்க தலைவி, இப்படியாகவே இருக்கிறது. இன்னும் வேற என்ன அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பார்க்கணும். நான் கேட்ட வரைக்கும் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு, அதன் பிறகு இப்ப இந்தியன் சேம்பர்ஸ், அதுல சொன்னீங்க. வேறு ஏதாவது? இப்ப சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட சேர்ந்து அது வந்து SICCIன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய SME சென்டர்லயும் போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கேன். அண்ட் அதனுடைய விமென்ஸ் கமிட்டி அங்க வந்து சேர்பர்சனா இருக்கேன். ஸோ அங்க ஒரு விமென்ஸ் கமிட்டி நடத்திட்டு இருக்கேன். அது போக வந்து இந்தியன் தமிழ் ஆரல் ஹிஸ்டரி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து MCCY சேர்ந்தது. அதுலயும் வந்து உறுப்பினரா இருக்கேன். அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து சிண்டால லெட்டர் ஷைன் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து மிஸ் இந்திராணி ராஜா நடத்திட்டு. ஸோ அதுல ஒரு இன்விடேஷன் வந்தது. அதுலயே நான் இப்படி எல்லாம் அமைப்பு இருக்காங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். அருமை, ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவ்வளவு நிகழ்வுலையும் நிக்காமல் ஓடிட்டு இருக்கிற உங்க உழைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் சொல்லுவேன். இவ்வளவு அமைப்பு, அதை நான் முதல்ல கேட்ட கேள்விதான். இவ்வளவு ஓட்டம், அந்த டானிக் என்னன்னு நீங்க சொல்லுங்க. டானிக் வந்து அதாவது பெண்கள் முன்னேற்றம், வியாபாரங்கள்ல முன்னேற்றணும், இது இந்த பேஷன் எனக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ எஸ்,
I got the word. So the drive வந்து the passion. Yes. Okay. So the passion keeps me going and சரி அடுத்து என்ன புதுமையா பண்ணலாம் இல்ல எந்த குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள கை கொடுக்கலாம். எதிர்கால திட்டம் அப்படின்னா எதை சொல்றீங்க? எதை நோக்கி இந்த ஓட்டம்? ஆனா அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. அதை நான் சாதிச்சுட்டு அப்புறமா சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒண்ணு இல்ல ரெண்டு. ஆமா, மிகப்பெரிய கனவு திட்டம் சொல்றீங்க. ஆமா. ஏதாவது க்ளூ கொடுங்களேன். Like இந்த பெண்களுக்காக. பெண்களுக்காக இன்றைய தலைமுறையினர் தமிழ் மொழியை கத்துக்கணும், தமிழ் மொழியில ஆர்வம் கொடுக்கணும்னா உங்களுடைய அறிவுரை என்னவா? அவங்களை கூப்பிட்டு வச்சு தமிழ் பேசுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அவங்க அது சாத்தியமாகாது. வருஷம் தமிழ் மொழி மாதம் இப்ப ஸ்பெஷலா இளைஞர்களுக்குன்னு தனியா வேற பண்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்ல காரியம்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நான் என்னுடைய கருத்து என்னன்னா அவங்களை ஈடுபடுத்தணும். தமிழ் மொழியிலயும் மொழி சார்ந்த போட்டிகள், நிகழ்வுகள், அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள், நிறைய இந்த மாதிரி அவங்க அடிக்கடி சந்திக்கதான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தமிழ் மொழி மேலேயும் இந்த கலாச்சாரத்தில் மேலேயும் ஒரு பற்று வரும். அது கண்டிப்பா வந்து வளர்த்தமிழ் இயக்கமும் தமிழ் மொழி கற்றல் குழு நல்ல ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க பல பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா நல்லா நடக்கும். எதிர்காலத்துல நம்ம இந்த தமிழ் வந்து ஒரு வாழும் மொழியாக கண்டிப்பா சிங்கப்பூர்ல இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா. இறுதியாக பெண்கள் சார்ந்து இவ்வளவு ஓட்டம் ஓடுறீங்க நீங்க. பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையோ அல்லது தன்னம்பிக்கையோ அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதாவது எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு அதோட சேர்ந்து சவால்களும் இருக்கும். அப்படி ஒரு தருணத்துல வந்து ஒண்ணு அவங்க மனம் தளரக்கூடாது. இரண்டாவது அந்த கனவை டிராப் பண்ணிடக்கூடாது. கனவை தேடி ஓடணும். நான் சொன்னபடி நான் இத்தனை வருஷத்துல நான் எல்லாத்தையும் படிப்படியா சாதிக்கிறதுன்னு எனக்கு சொல்ல விரும்பல. படிப்படியா எல்லாத்துலயும் நான் இன்வால்வ் பண்ணது வந்து நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி தொடக்கத்துல எல்லாமே சிரமமா தான் தெரியும். அந்த சிரமமா தெரிஞ்சோன்னே வேண்டான்னு டக்குன்னு சொல்லிடாம அதை எடுத்து அதுக்கான செயல்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல என்ன பண்ணுனா அடுத்து அந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணினா எதுவுமே நம்மளால செய்ய முடியும். கண்டிப்பா அதுதான் நான் பெண்களுக்கும் சொல்ல விரும்புறேன். மற்றபடி உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்காதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க, உதவியை நாடுங்க. நீங்க 4 பேர்கிட்ட பேசுறப்ப 4 விதமான ஐடியாஸ் கிடைக்கும், 4 விதமான உதவிகள் கிடைக்கும். அப்படிதான் வந்து நம்ம படிப்படியா வந்து நம்ம கனவுல தேடி போக முடியும். கண்டிப்பா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு நேர்காணலா நான் இதை பாக்குறேன். பொதுவா தமிழ் சார்ந்து இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்து இருக்கும். ஆனா எல்லாம் கலந்த ஒரு கலவை. ஒரு மனிதனுக்கு குடும்பம், சமூகம், தொழில் இது எல்லாமே இருக்கும். அந்த 3லையுமே உச்சம் பெற்ற ஒரு ஆளுமைய தன்னம்பிக்கை, இதுக்கு எல்லாமே தன்னம்பிக்கையின் குரலாக ஒலிக்கக்கூடிய இந்த தமிழ் ஆளுமையை சந்தித்ததுல ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நேர்காணல். உண்மையிலேயே நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன நீங்க நிறைய சாதிச்சுட்டேன்னு சொல்றீங்க. இருந்தாலும் இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன அடையாளம் கண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.